ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு காஃபி டைம்ஸ். காஃபி டைம்ஸில் இன்றைக்கி சண்டே vlog. எங்கன்னா நம்ம ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு மூவிக்கு போகிறோம். அப்படி தானே? மூவிக்கு தான் போகிறோம். பிளாஸ்ட். ஓகே, பிளாஸ்ட் மூவிக்கு போகிறோம். மூவிக்கு போயிட்டு அப்படியே சிட்டி ஒரு டூர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. சிட்டி வந்துட்டு நம்ம நார்மலாக நான் போன தடவை கட்டின மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த vlog நீங்கள் கண்டினியூவாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போகும். வீடியோவில் போகலாமா? போகலாம். ஓகே கைஸ், அடிக்கிற வெயிலுக்கு செம்மையான ஒரு ஃபலூடா லெஷி ஷாப்லேருந்து வாங்கியிருக்கு. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே வெயிலுக்கு அப்படியே இதமாக இருக்கும். சரியான டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டில் இன்னும் அரை மணி நேரம் நம்மளுக்கு டைமிங் இருக்குது நம்ம தேட்டருக்கு போகிறதுக்கு. அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரே சரியான வெயிலாக இருக்குது, பார்த்தீங்கன்னாவே தெரியும். நாங்கள் வந்துட்டோம், இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். காரை பார்க் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே சரியான வெயிலுன்னா பிரிச்சு மேயுது. சுத்தமாக வெளில நிற்க கூட முடியல, கண்ணு கூட கூசுது. காரு கண்ணாடி போட்டு கண்ணு கூட கூசுது. சரி வாங்க அப்படியே உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு படத்துக்கு டைம் ஆச்சு, 1:30க்கெலாம் படம் சொல்லி எப்பயும் போல் வழக்கம் போல் நம்ம லேட்டாகவே வந்திருக்கோம். சீக்கிரம் உள்ளே போகலாம். டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு மூவி உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதோட ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே, செம்ம படம் வச்சு செஞ்சுட்டானுங்க. படத்தில் 3 மணி நேரம் ஓடினது ஒன்றுமே தெரியல. வெறித்தனமான படம். கண்டிப்பாக எல்லாரும் வாட்ச் பண்ண வேண்டிய படம். அதுவும் பெண்கள் பார்க்கணும், கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும். சரியான படம். ஆனால் நல்லா எடுத்துருக்காங்க. படத்துக்கேற்ற அந்த இதுதான், அந்த ஒரே நைட்டு தான். ஆமாம், முடிச்சிட்டானுங்க. அதோட 3 மணி நேரம் படம் எப்படி ஒன்றுச்சுன்னு தெரியல. ஃபுல்லாக சாங்ஸ் அதில் பிஜிஎம் தான் மிரட்டி விட்டானுங்க. உண்மையில சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இப்படி உட்காந்து விறுவிறுப்பாக பார்த்து கடைசி அந்த 1 செகண்ட் வரையும் விறுவிறுப்பாக போச்சு. செம்மையாக இருந்துச்சு. அப்படியே ஒரு இதுவும் அப்படியே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கு. ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வாட்ச் பண்ண வேண்டிய படம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அடுத்தது வந்துட்டு எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏதோ லீவுன்னு சொல்லிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி இல்லை, லீவுன்னு ஜாலியாக போயிடுது. சரி நாளைக்கு லீவு தானே, என்ஜாய் பண்ணுவோம், நாளைக்கு தான் ஒரு நாள் இருக்கே, நாளைக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா சரி 8 மணிக்கு எந்திரிச்சிடலாம், 9 மணிக்கு எந்திரிச்சிடலான்னு பார்த்தா கொஞ்சம் தூரம் தூங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நினைப்புலேயே வந்துட்டு படுக்க வேண்டியதாக இருக்குது. கடைசியில் பார்த்தா மத்தியானம் 11 மணிக்கு 12 மணிக்கு எந்திரிக்கிறோம். மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றோம். என்னடா இதில் டைம் ஓடிச்சு, சரி சாயங்காலம் எங்கேயாச்சும் வெளில போயிடலான்னு பார்த்தா அது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அப்படியே பிளான் பண்ணி 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. எல்லாரும் டீ குடிக்கிறவங்கலாம் போய் குடிச்சிட்டு வந்தாங்க. ஃபுல்லாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும், அங்கே உள்ளவங்களுக்கு தெரியாது. அதனால அப்படியே இந்த அதான் நடக்குது. அதுதான் உண்மை. உலகத்துக்கு ஊர்ல உள்ளவங்களுக்கு தான் சொல்றேன். ஏதாவது புதுசா கல்ஃப் கண்ட்ரிக்கு வேலைக்கு வரீங்க அப்படின்னா இதுதான். எவ்வளவு விருப்தியில பேசுறாரு அவரு. பாவம், யார் வீட்டு பிள்ளையோ இந்த சைடு. ஆனா நம்ம ஊர் ஆளுங்க இருப்பாங்களா? தமிழ் ஆளுங்க நிறைய பேர் சிட்டில தமிழ் நிறைய இருக்காங்க. எங்க போனாலும் இப்ப இருக்காங்க. இப்போ முதல்ல வந்துட்டு மலையாளி மட்டும் தான் இருந்தாங்க. இப்ப எல்லா இடத்துலயும் நம்ம தமிழ் ஆளு எல்லா இடத்துலயும் இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம டிராவல் பண்றது வந்து முசாஃபா டு சிட்டி. அப்ப கலிஃபா சிட்டிங்கிறது தனி, கலிஃபா சிட்டி அது தனி சிட்டி. லாஸ்ட் எடிட்டிங்ல முக்கியமானதெல்லாம் கட் பண்ணிட்டாரு. எது தேவையில்லையோ அதெல்லாம் போட்டாரு. சில பல காரணங்களால கட் பண்ண வேண்டியதாக போச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கே தெரியாது, அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு. எனக்கே ட்விஸ்ட் அடிச்சிட்டாரு. ஆனால் யதார்த்தமாக வீடியோ போய் பார்க்குறேன், என்ன நான் பேசினா சேர்க்கவே இல்லை, என்ன இதெல்லாம் வருது. மியூசிக் பிஜிஎம் நான் ஒன்று போட்டேன், ஆனால் இவர் பிஜிஎம் மாற்றி ஒன்று போட்டுவிட்டு எனக்கு வீடியோவே அது வந்துட்டு நான் டோட்டலாக நான் எடிட் பண்ணல, அந்த வீடியோ அவர் தான் எடிட் பண்ணாரு. நல்லா இருந்துச்சு. சிட்டி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. நான் எவ்வளோ தூரம் தான் போய் போகணும்? போகிற வரைக்கும் போவோம். என்ன 2 கிலோமீட்டர் தானா? 2 கிலோமீட்டர். என்ன பைனாப்பிள் சிட்டி இங்கே இல்லைங்க, பைனாப்பிள் சிட்டி அது வேற ரோடு, அது வேற ரோடு. டக்குன்னு வந்துருச்சு. பாய் கார் வாங்குறது வாங்குறீங்க, அடுத்த வாட்டி கொஞ்சம் பெரிய காராக வாங்க. ஹலோ, இந்த நிஷான்ல ஒன்று இங்கே சுற்றுதில்ல அந்த மாதிரி ஒரு கார் வாங்குறதே அவ்வளோ பிரச்சனை. இதில் வந்துட்டு சின்ன காராக இருக்கு, பெரிய காராக இருக்குன்னுக்கிட்டு கூப்பிட்டு உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். நீங்கள் தான் நம்ம வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் சொல்கிறோம். ஒரு பெரிய காராக வாங்கினா நல்லா இருக்கும். எல்லாரும் உட்காந்து போகலாம். டக்குன்னு இப்போ இருந்து நம்ம ஊருக்கு யாராவது நம்ம ஒரு ஆள் வந்துட்டு ஊருக்கு போகிறாங்கன்னா டக்குன்னு உங்கள் காரை எடுத்துகிட்டு போயிடலாம். லக்கேஜ் அப்படின்னா முன்னாடி போட்டு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். டிராஃபிக்காக இருக்குங்க, ரோட்டில் தான் டிராஃபிக்காக இருக்குன்னு பார்த்தா இங்கே பெட்ரோல் பங்க்லையுமே டிராஃபிக்காக இருக்குது. நீங்களே பாருங்கள், அடிக்கிறாங்க, ஃபுல்லாக அடிக்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா ரோடு ஃபுல்லாக டிராஃபிக். இங்கேயே டிராஃபிக்காக இருக்குது, இப்போ ரோட்டில் டிராஃபிக் ஆகாதா? எப்படி தெரியுமா இருக்கு? இங்க பார்த்தா சோனு மலை, இங்க பார்த்தா சோனு மலை, அதே மாதிரி தான் பேசுறீங்க. ஸ்டார்டிங் போக போக வந்துடும். அச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. சரி, பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு ஃபியூல் ஃபுல் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம். பாய் வந்துட்டாப்ல. இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. பாய் பாய். பாய் அப்படியே விட்டுட்டு போறோம். ஓகே, விட்டாப்ல. ஸ்லோ மோஷன்ல வராரு. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? ஸ்லோ மோஷன்ல சொல்லும் போது வந்து கையை கண்ணாடி சுத்துறாரு. இந்த வாரம் எங்களுக்கு டீ வாங்கி கொடுங்க, அந்த வந்துட்டோம். வாங்க போயிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு பேசுவோம். நீங்க தான் டீ மாஸ்டர் கேட்குறாரு, இல்லை இவரே கேட்குறாருல்ல. வாங்குறது இது உங்களுக்கு பிடிக்குது, நல்லா இருக்குமா? இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் இப்போ பேசிக்கொண்டோம். இப்போ அபுதாபியில் வந்து இப்போ வந்துட்டு பயங்கரமான மழை பெய்யுது. 2 நியூஸ் ரிப்போர்ட்டர் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, பேசி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தோட ப்ராக்டிஸ் கரும். சேஸா தண்ணி அடிக்கிறீங்க, சாய தானே அடிக்கிறீங்க. டீக்காரனால சேஸ் இஞ்சி டீ சூப்பர். எப்படிங்க இருக்கு? போலாமா? எங்க போலாம்? WTC மால் போகிறோம். வெல்கம் டு WTC மால். Super iced tea. It is mango flavor. 395 one time. ஒட்டு போற பாத்தியா? ஓகே, தேங்க் யூ. ஓசில ஜூஸை குடிச்சிட்டு ஓடிடுறாங்க. செம்மையா இருக்கு गाइस. ஐஸ் டீ गाइस, ஐஸ் டீ, ஐஸ் டீ गाइस. ஐஸ் டீ
மேங்கோ ஆனால் இது வந்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியுமா, நம்ம ஊர் ஆப்பிள் ஜூஸ் மாதிரி இருக்கு. பிஸ் ஜூஸ் மாதிரி இருக்கு. ஃபிஷ் இல்லை, அது ஃப்ரெஷ்ஷு. பீஸ் ஓகே ஓகே, அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னா. இல்லை ஓகே கைஸ், அப்படியே நம்ம வந்துட்டு பேசிக்கிட்டு அப்படியே எக்ஸிட் ஆகிடுவோம். ஓகே, நம்ம மால் உள்ளாக்கு போயிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் அடிப்போம், சரியா? அப்போ இது மாலே இல்லையா? மாலு தான், மால் உள்ளாக்கு வந்து லூலு. லூலு. ம், சரி மாலுக்கு போவாங்க, வாங்க போவோம். எங்கே எக்ஸிட்டில் இருக்குது. நீங்கள் செவத்து முட்டு செவடு தான் இருக்குது, எக்ஸிட் தான் இருக்குது. எக்ஸிட் இல்லை, அது என்ட்ரி மட்டும் தான் அது. எக்ஸிட் வந்து அந்த சைடு தான். ஆனால் ஒன்று கவனிச்சு பாருங்க கைஸ், நாங்கள் எப்போ மாலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸிட்லேருந்து தான் வரோம், என்ட்ரன்ஸ்லேருந்து வர மாட்டேங்கிறோம். இது நம்மளோட பழக்கமே அப்படி தான். வாங்க அதுக்கு பார்ப்போம். அடுத்து எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? நல்லா இருந்துச்சு, அது உண்மையிலே இது கூல் டீ மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆப்பிள் ஜூஸ் அதை போய் ஃப்ரீயாக வாங்கி குடிச்சிட்டிங்களா? எல்லாரும் அதை தான் குடிச்சிட்டு வேறு என்ன பண்ணுங்க, ஃப்ரீயாக தான் நான் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பெரிய கப்பில் கொடுத்தாலும் பரவாயில்ல, சின்ன கப்பில் கொடுத்துருக்காங்க. அது ஸ்வீட்டாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு சூக்கு இருக்குது. எப்படின்னா நம்ம சுவீனியர் மாரி நம்ம அரபிக் ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கிற இடம் இது.